தேக்கு மரத்துல பீரோ கட்லு இன்னும் நான் கொடுக்குற சாமானை இந்த வீட்டுல வைக்கிறதுக்கு இடம் பத்தாது. அவ்வளவு சாமான்க இருக்கு. ஏன்பா சாமி தோற, இதுக்கே பெரிய அமௌண்ட் செலவாகுமேப்பா, என்ன பண்ண போற? அத பத்தி உனக்கு என்ன கவலை? இல்லாதது சொல்றதுக்கு நான் என்ன கட்டுக்குண்டா? பேசி தள்ளி விடுறதுக்கு. வேற என்ன வேணும்? செண்பகவல்லி அம்மா மனசுக்குள்ள லிஸ்ட் பெருசா இருக்கு. வாத்தியார் பயந்துகிட்டு பேசாம இருக்காரு. 2 பேரும் தாராளமா கேட்கலாம். போடுற நகை எல்லாம் தங்கமா இல்ல கவரிங்க? போட்ட உடனே செவுத்துல தேய்ச்சி பார்த்து இல்ல சொரணி பார்க்க மாட்டீங்க. நீங்க உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? செத்து போனவ உங்களை பத்தி நிறைய என்கிட்ட சொல்லிட்டு தான் செத்து போயிருக்கா. சொரண்டி பாக்குறதும் சொரண்டி திங்கிறதும் உன் குடும்ப பழக்கம். எனக்கு அதெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. அது மௌனமா இருக்கிற வாத்தியாருக்கு மட்டும்தான் தெரியும். வேற என்ன வேணும்? மாப்பிள்ள சைஸுகையில ஒட்டியானம் போடட்டுமா? அப்பா என்ன பேசுற? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? இந்த கல்யாணம் நடக்கணும்னு பேசுறியா நடக்க கூடாதுன்னு பேசுறியா? எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. என்ன நடக்கணும் எனக்கு தெரியும். கொஞ்சம் வாயை மூடிட்டு கம்முன்னு இரு. சரிப்பா, இதெல்லாம் எப்படி நம்புறது? சுவாமிஸ், உங்க பேச்சு ஓடுற தண்ணியில எழுதுன மாதிரியே போற போக்குல அடிச்சு உருட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கே. அதுக்கு சாட்சியா தான் வேணீங்களா உங்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கேன். நான் செய்யறேன்னு சொன்னது எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு அனுப்புறேன். அது எல்லாத்தையும் சபையில வைக்க சொல்லுங்க, பார்க்கலாம். கல்யாணத்தன்னைக்கு சபையில எல்லாம் வைக்கப்படும். பேசி முடிச்சாச்சா? இப்ப நான் பேசலாமா? அண்ணன் என் வீட்டுக்கு வரப்போற மருமவ. ஆனா என் வீட்டுல இருந்து போன ஒரு உசுருக்கு மக அவ. என் தங்கச்சிக்கு நான் செய்யாத சீர் இல்ல, நான் கொடுக்காத சொத்து இல்ல. அவ ஆசைப்பட்டான்ற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்தவன். ஆனா கடைசியில் நான் என் தங்கச்சியவே அள்ளி கொடுத்துட்டேன். சாமித்துறை இப்படிலாம் பேசுறது உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா என் மண்டையில ஏறவும் இல்ல, ஏறவும் ஏறாது. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அன்னத்துக்கு இன்னைக்கு தான் ஒரு அப்பனா அவன் பேசியிருக்கான். அன்னத்துக்கு தேவையானதெல்லாம் அவன் செய்யணும்னு நினைக்கிறான்ல, அதே பெருமையா இருக்கு. சொல்றதெல்லாம் பொய்யா உண்மையா அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு பார்க்கலாம் நான் விரும்பல. ஒருவேளை உண்மையா இருந்தா அன்னத்துக்கு ஒரு நல்ல தகப்பம் கிடைச்சிருக்கான்னு நான் சந்தோஷப்படுவேன். இல்ல பொய்யா இருந்தா ஊருக்காரங்க சொன்ன மாதிரி அன்னத்துக்கு ஒரு நல்ல தகப்பம் கிடைக்க கொடுத்து வைக்கலன்னு நான் நினைச்சுக்குவேன். அவ்வளவுதான். சரி, எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். வரமா வாங்க. அண்ணா சொல்லிட்டு வா, கார்ல இருக்கோம், வா. மாம்ஸ், எல்லாரையும் சாப்பிட்டு போன்னு சொன்னீங்களே, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போலாமா? உள்ள போடா.
நில்லுப்பா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எந்த நம்பிக்கையில இவ்ளோ சீர் செய்யறேன்னு வழிய போய் சொன்ன? என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? நீ சொன்னதெல்லாம் கணக்கு போட்டா 50 லட்சம் வரும். எங்க இருந்து வரும் பணம்? முறை வாசல் முன்னாடி தோணா புதையல் கிடைக்கும். கேரளா கிளம்பி போனா லாட்டரி சீட்டு விழும். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இந்த நக்கல் பேச்செல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்கோ. நீ உன் இஷ்டத்துக்கு விளையாடுறதுக்கு நான் ஒன்னும் நீ விளையாடுற சீட்டு கட்டு இல்ல. நீ என் வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்க. ஒரு அப்பனா பொறுப்பா உன்கிட்ட பதில் எதிர்பார்க்கிறேன். இப்போ ஒரு பருப்பும் சொல்ல முடியாது. உன் அத்தைக்காரிச்சி என்ன அசிங்கப்படுத்திட்டு போனா இல்ல, அவளை அசிங்கப்படுத்துறதுக்கு தான் நாங்க போனேன்.